Hi dears, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம vlog தான் வந்துட்டு பார்க்க போறோம். ஸோ ரீசெண்ட் டைம்ஸ்ல vlogs எல்லாமே ஷேர் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதான் இப்போ வந்துட்டு vlog மாதிரி ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன். அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே. ஸோ மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வச்சாச்சு. ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இன்னைக்கு ஒர்க்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாமே நம்ம பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு அன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த கேர்லி ஹேர் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த வீடியோ வந்துட்டு நான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அது இதுக்கு முன்னாடியே போட்டிருப்பேன், அது இதுக்கப்புறம் நான் போடுவேன். ஸோ அந்த வீடியோ வந்துட்டு நான் அன்றைக்கி எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேர்லாம் பின்னி அதில் கேர்லி ஹேர் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அது எனக்கு வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்றத நான் பண்ணி பார்க்கலான்னு நினச்சேன் ரொம்ப நாள். ஸோ அதை வந்துட்டு அன்றைக்கி நான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கே டைம் போயிடுச்சு. ஸோ ஒவ்வொரு ஹேராக எடுத்து பின்னி அதோட ரிசல்ட் பார்க்கறதுக்கும் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த லுக்கில் பார்க்கும்போது எனக்கு செம்ம ஃபன்னாக இருந்துச்சு என்ன பார்க்கும்போது. ஸோ அன்றைக்கி ஃபுல்லாக வந்துட்டு இப்படி தான் நான் சுற்றிட்டு இருந்தேன். அண்ட் நைட் வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே போட்டுட்டு அண்ட் மார்னிங் அது வந்துட்டு பிரிக்கணும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் வந்துட்டு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே ஐ திங்க். ஸோ இதுதான் வந்துட்டு சாட்டர்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் மார்னிங் வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அண்ட் என்னோடய ஸ்கின் கேர் வந்து பண்ணி முடிச்சுட்டேன் அன்றைக்கி. அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நம்ம அந்த ஹேர் ஸ்டைல் வந்து பிரித்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ நானுமே கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக தான் இருந்தேன். பிகாஸ் நான் இந்த மாதிரி வந்துட்டு ஹேர் ஸ்டைல் எனக்கு கேர்லி ஹேரே நான் பண்ணி பார்த்தது கிடையாது. அண்ட் இந்த மாதிரி நல்லா க்ரிம் பண்ணுற மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் வந்துட்டு வரப்போகுது. ஸோ அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கறதுக்காக நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பருப்பு, சாப்பாடு அண்டு பீட்ரூட் இது மூணும் வந்துட்டு மார்னிங்கே வந்துட்டு சாப்பிட்டுட்டேன். அண்ட் பிகாஸ் மாவு இல்லாதனால மார்னிங் வந்துட்டு சாப்பாடே வந்துட்டு வச்சுட்டாங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் இந்த ஒர்க் வந்துட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே என்னோடய ஹேரோட டெக்ஸ்சர்லேயே தான் இருந்துச்சு. பிகாஸ் கீழே ரொம்ப வந்துட்டு ஹேர் தின்னாக இருக்கனால அங்கெல்லாமே பின்னவே முடியலனால ஸோ அதனால் நான் அப்படியே வந்துட்டு விட்டுட்டேன். ஸோ அதனால் கீழே எல்லாமே கொஞ்சம் வந்துட்டு என்னோடய ஹேர் அப்படியே இருந்துச்சு. அண்ட் மேலே எல்லாமே இந்த மாதிரி நல்லா கேர்ள்ஸ் வந்துட்டு வந்துருந்துச்சு. ஸோ நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் டீட்டெயில்டாக இதை எப்படி இருந்துச்சு அப்படின்றத நான் போட்டிருக்கேன், நீங்கள் வந்துட்டு பாருங்கள். அண்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஃபோன் நோண்டிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா 11 o'clock அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா மோர் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்துட்டு இன்றைக்கி பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்துட்டு ஒரு 11 o'clock இந்த டைமில் வந்துட்டு நான் ஏதோ ஒரு ட்ரிங்க் அந்த மாதிரி குடிப்பேன். ஸோ அன்றைக்கி வந்துட்டு அது இருந்துச்சு. ஸோ அதுவுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு என்னோடய கேக் ஒர்க் வந்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 kg ஆர்டர் வந்துட்டு இருந்துச்சு பர்த்டே கேக்கு. ஸோ அது வந்துட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் என்னது ஆஃப்டர்நூன் லஞ்ச் தான். ஸோ அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு அதெல்லாம் இருந்துச்சா, ஸோ அதனால் எனக்கு வந்துட்டு சைட் டிஷ்ஷாக வந்துட்டு ஒரு முட்டை வந்துட்டு அன்றைக்கி இருந்துச்சு. தட் இஸ் இந்த கேக்கெலாம் பண்ணது போக மிச்சமாக ஒரு முட்டை மட்டும் இருந்துச்சு. ஸோ அதை வந்துட்டு அப்படியே ஆம்லேட் மாதிரி போட்டு அண்ட் அதவே வந்துட்டு மத்தியானம் சாப்பிட்டாச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அகெயின் வந்துட்டு என்னோடய கேக் ஒர்க் தான் நான் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். பிகாஸ் சண்டே வந்து பார்த்திங்கன்னா வெளியே போய் ஷாப்பிங் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் வேலைலாம் இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி பண்ணி முடிச்சுட்டு நாளைக்கு ஃப்ரீயாக வந்துட்டு போகலான்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்துட்டு எல்லாமே பண்ணி முடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கேக்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்டாக் பண்ணுற இந்த ஒரு ப்ராசஸ் தான் வந்துட்டு ரொம்ப ஒரு ஹார்ட் அட்டாக்கான ஒரு வேலை. பட் இப்போ கொஞ்சம் வந்துட்டு பழகிடுச்சு. ஸோ கொஞ்சம் நல்லாவே வந்துட்டு பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் திஸ் இஸ் தி அவுட்புட். அண்ட் கஸ்டமர் வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்துட்டு கேட்டிருந்தாங்க ஃபோட்டோ அனுப்பி. அண்ட் மேலே வந்துட்டு செகண்ட் பர்த்டேன்றனால செகண்ட் மட்டும் வச்சாச்சு. அண்ட் சிம்பிள் அண்ட் க்யூட்டாகவும் வந்துட்டு இருந்துச்சு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே. ஸோ மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் நிறைய க்ளீனிங் ஒர்க்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே பண்ணி முடிச்சுட்டு குளிச்சுட்டு கிளம்பியாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேக் டெலிவரி கொடுத்துட்டு அண்ட் கொஞ்சம் ஷாப்பிங்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்துட்டு பார்க்கலாம். அண்ட் குளிச்சுட்டு நான் வந்துட்டு என்னோடய ஸ்கின் கேர் பண்ணி கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தோன்னா நிறையா ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு புதுசாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் அது எல்லாமே என்னோடய ஸ்கின்னுக்கு செட் ஆகி அண்ட் இப்போ ஃபாலோ பண்ணிட்டும் இருக்கேன். ஸோ ஃபர்தராக ஏதாச்சும் ஒரு வீடியோவில் நான் என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். அண்ட் இப்போ வந்துட்டு நம்ம எல்லாமே பண்ணி கிளம்ப ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அன்றைக்கி இந்த நீளமான இருக்க அந்த பொட்டு மாதிரி வச்சுருந்தேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு. ஆஃப்டர் தட் கிளம்பி முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு கேக் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் கேக் டெலிவரியும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம போகிற பாட்டி வீட்டுக்கு பக்கத்தில் தான். ஸோ அதனால் போகிறப்பே வந்துட்டு எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா இப்போது பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ 2 tier கேக் அப்படின்றனால நம்ம வந்துட்டு இந்த பெரிய பாக்ஸ் மாதிரி 2 பாக்ஸும் வச்சுட்டு ஃபோல்ட் பண்ணி பண்ணணும். ஸோ அதுதான் நான் வந்துட்டு இப்போ பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் பர்ஃபெக்டாக வந்துட்டு கேண்டில்ஸ் அண்ட் நைஃபு கார்டு எல்லாமே வச்சு பேக் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ வந்துட்டு நம்ம எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்து டீ காஃபி இந்த மாதிரிலாம் குடிச்சிட்டு அண்ட் ஈவினிங் போல் நாங்கள் வந்துட்டு ஷாப்பிங் பண்ணுறதுக்காக கிளம்பிட்டோம்.
அண்ட் வேறு எதுக்கும் இல்லை, ஜஸ்ட் ஒரே ஒரு saree இருக்கிறதுக்காக தான் போயிருந்தோம். அண்ட் வந்துட்டு சென்னை சில்க்ஸ் தான் போயிருந்தோம். ஸோ கலெக்ஷன்ஸ் அவ்வளோவா வந்துட்டு இல்லை, பட் இருந்ததில் வந்துட்டு இல்லாத கலராக வந்துட்டு எதுவும் ஒன்று தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அண்ட் ஷாப்பிங் டின்னர் எல்லாமே முடிச்சுட்டு ரிட்டன் வீட்டுக்கு வரப்போ வந்துட்டு இந்த முல்லைப்பூ செடி வாங்கலான்னு ரொம்ப நாள் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் நர்சரியில் நிப்பாட்டி அங்கே தொட்டி அண்ட் முல்லைப்பூ அண்ட் அகெயின் இன்னொரு ரோஸ் அந்த மாதிரி செடியெல்லாம் வாங்கிட்டு இருந்தோம். ஸோ எனக்குமே இந்த பிளான்ட் எல்லாமே வைக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அம்மாவும் வந்துட்டு விரும்புவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு 2 பேரும் போய் பார்த்து வாங்கிட்டு இருந்தோம். ரொம்ப நைட் ஆகிடுச்சு, லைட் போட்டு வந்து பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் இந்த வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி அண்ட் வெண்டைக்காய் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அதெல்லாமே எனக்கும் அம்மாவுக்கும் பிடிக்கும். ஸோ நிறையா வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்துட்டு ரீசெண்டாக இந்த கத்திரிக்காய் அதெல்லாமே வச்சுருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் காட்டுறேன். அண்ட் சண்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்துட்டு போச்சு. ஸோ அப்கமிங்கில் நிறைய vlogs போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் நீங்களும் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன், பை.